வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மூங் தால் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அதை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் 1/2 கப் நெய்யை விட்டு அதில் பைண்டிங்காக 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மூங் தால் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் ஒரு 1/2 கப் சர்க்கரை 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு சர்க்கரை கரைஞ்சாலே போதுங்க. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூ, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ அதில் இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கடைசியாக பாதாம், கேஷ்யூஸ் சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போது மூங் தால் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.